மணி வித்யா, சொல்லுங்க அம்மா. நைட் டிஃபன் என்ன பண்ண போகிற? இட்லி ஊற்றலான்ட்டு இருக்கோம்மா. இட்லி தொட்டுக்கு என்ன பண்ண போகிற? தேங்காய் சட்னி அரைக்கவா? தேங்காய் சட்னி வேணாண்டி, நிலக்கடலை வச்சு சட்னி அரை. சரிங்கம்மா. ஓகேம்மா. ஓகேம்மா. வணக்கம், எல்லாம் நல்லா இருக்கீங்களா? நாங்கள் நல்லாயிருக்கோம். சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் நன்றி, லைக் பண்ண எல்லாருக்கும் நன்றி. இன்றைக்கி நம்ம நிலக்கடலை சட்னி எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்ப்போம் வாங்க. நிலக்கடலை சட்னிக்கு தேவையான பொருட்கள்: தேங்காய் ஒரு கப்பு, நிலக்கடலை 3/4 கப்பு, வரமிளகாய் ஒரு 4 எடுத்துருக்கேன், உப்பு தேவையான அளவு, தாளிக்க கடுகு கருவேப்பிலை தாளிப்பதற்கு. இனி நிலக்கடலை சட்னி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம முதல்ல வரமிளகாய் எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் நிலக்கடலை, தேவையான அளவு உப்பு. இதை எடுத்து முதல்ல இதை ஃபஸ்ட்டு அரைச்சிடணும். அரைச்சிட்டு அதுக்கப்புறம் தேங்காய் போட்டு தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு இதை பொடி பண்ணிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு பொடியாயிடுச்சு. இப்போ நம்ம தேங்காய் போட்டு தண்ணி ஊற்றிக்கலாம். பார்த்திங்கன்னா இந்த தேங்காவை போட்டுடலாம். ஃபுல்லாக தேங்காவை போட்டு அடுத்து ஒரு அடி அடிச்சுட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றிக்கலாம். பார்த்திங்கன்னா தேங்காவை போட்டு ஒரு அரை அரைச்சிட்டோம். இப்போ தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ சட்னி அரைச்சிட்டேன் பாருங்கள். இப்போ பவுல் மாற்றிக்கலாம். தண்ணியாக இருக்கணும். இந்த சட்னி தண்ணியாக இருந்தால் தான் டேஸ்ட்டே. இதில் கடுகு கருவேப்பிலை தாளிச்சுக்கணும். இந்த மிக்ஸி கொஞ்சம் கழுவி அதையும் ஊற்றிடுவேன். கடுகு கருவேப்பிலை தாளித்தா சூப்பராக இருக்கும். இட்லி தோசைக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ கடுகு தாளித்து சட்னியில் போட்டுடலாம். எண்ணெய் சுட்டுருச்சு. கொஞ்சமாக கடுகு போட்டுக்கலாம். கடுகு வெடித்தோன்னே கருவேப்பிலை மட்டும் கொஞ்சம் கிள்ளி வச்சுருப்போம். தாளிச்சிட்டோன்னா நல்லா வாசமாக இருக்கும் சட்னிக்கு தாளிக்கிறது. கடுகு வெடித்தோன்னே சட்னியில் போட்டுடலாம். இப்போ கடுகு நல்லா வெடிச்சிருச்சு. இந்த கருவேப்பிலையை போட்டுடலாம். எடுத்து சட்னியில் இப்போ கொட்டிடும். சட்னி தாளிச்சிட்டோம் பாருங்கள். இந்தளவுக்கு இருக்கும். நல்லா தண்ணியாக இருக்கணும். அதான் டேஸ்ட்டே. இந்த சட்னி நிலக்கடலை சட்னி நல்லா தண்ணியாக இருக்கிறது தான் டேஸ்ட்டே. இட்லி சூடான இட்லிக்கும் தோசைக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த இது உங்களுக்கு இந்த சட்னி நிலக்கடலை சட்னி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் நன்றி, லைக் பண்ண எல்லாருக்கும் மிக்க நன்றி.